ஆண்டின் பொதுக்காலம் முதலாம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித வனத்து அந்தோணியார் நினைவு. மௌனத்தை புரிந்து கொள்ளாதவன் பேச்சையும் புரிந்து கொள்ள முடியாது. வனத்து தந்தையர்கள் சொன்னது. வனத்து தந்தையர்கள் மௌனத்திற்கு பெயர் போனவர்கள். அதிலே ஒருவர்தான் வனத்து அந்தோணியார். வனத்து அந்தோணியார் கீழே எகிப்தில் உள்ள கொமா என்ற இடத்தில் நிலப்பரப்பு பிரபுகளின் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். அவருக்கு 20 வயதாகும் போது தன் பெற்றோரை இழந்தார். எனவே திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த தன் சகோதரியின் பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு புனித மத்தேயுவின் நற்செய்தியால் ஈர்க்கப்பட்டார். 18:22 ஒன்று உனக்கு குறைபடுகிறது, உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் என்றார். அதோடு இன்னொரு வார்த்தையும் அவரை ஊடுருவியது, நாளை பற்றி கவலைப்படாதே. எனவே தனது குடும்ப நிலங்களின் சிலவற்றை வீட்டு அருகாமையில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு மீதி சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு நன்கொடையாக கொடுத்தார். பிறகு தன் சகோதரியை ஒரு கிறிஸ்தவ கன்னியர்களோடு சேர்த்துவிட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பினார். 15 ஆண்டுகள் துறவிகளின் சீடனாக இருந்தார். இவருக்கு முன்னால் பல துறவிகள் பாலைவன துறவிகளாக இருந்தாலும் இவர்தான் சரியான பாலைவனத்திற்கு சென்று வாழ்ந்தவர் என்ற பெயரை பெறுகிறார். 13 ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்தார். துறவிக்கு ஏற்ற எளிய உணவை உண்டார். அவர் உண்டது ரொட்டி துண்டு, உப்பு மற்றும் தண்ணீர். இவர் மாமிசத்தையோ பழரசத்தையோ தொடவில்லை. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் சாப்பிட்டார். சில சமயங்களில் 2 முதல் 4 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார். அத்தனாசியாசின் கூற்றுப்படி பிசாசு அவரை பாலைவனத்தில் சோம்பேறித்தனமாக சலிப்பூட்டுவதாக பெண் மாயை போல தோற்றமிட்டு அவரிடம் சண்டை போட்டு துன்புறுத்தியது. அவர் அவற்றையெல்லாம் தன் இறைவேண்டல் ஆயுதத்தின் சக்தியால் முறியடித்தார். அதன் பிறகு அவர் தனது சொந்த கிராமத்திற்கு அருகிலுள்ள ஒரு கல்லறைக்கு குடிபெயர்ந்தார். அங்குதான் காட்டு மிருகங்களின் வடிவில் பேய்கள் அவரை அடித்து நொறுக்கி கிட்டத்தட்ட சாகும் தருவாயில் அவரை விட்டு சென்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 35வது வயதில் ஆட்களே யாரும் இல்லாத தனிமையான இடத்திற்கு குடிபெயர்ந்தார். நைல் நதிக்கரைக்கு அருகில் இருந்த மலைக்கு சென்றார். அங்கு 20 ஆண்டுகள் ஒரு பழைய எல்லாராலும் கைவிடப்பட்ட ரோமானிய கோட்டையில் வசித்து வந்தார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் சுவர் மேலிருந்து உணவு வீசப்பட்டது. அதை உண்டார். எந்த திருப்பயணியையும் அவர் சந்திக்க விரும்பவில்லை. இவரை பின்பற்றி பலர் துறவு பூண்டனர். அந்த இடம் முழுவதும் துறவிகளின் காலனியாக மாறியது. இந்த துறவிகள் அனைவரும் அந்தோணியை தங்கள் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்க வற்புறுத்தினார்கள். பிறகு அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டார். அந்த கோட்டையிலிருந்து அவர் வெளியே வந்தபோது உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருந்ததைக் கண்டு துறவிகள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். 5-6 வருடங்கள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்த பிறகு மீண்டும் மிகவும் தனிமையான இடத்திற்கு சென்றார். 45 ஆண்டுகள் தனிமையான வாழ்வை ஜபத்தில் செலவழித்தார். இவர் முதலாவது பாலைவன துறவியாக இல்லாவிட்டாலும் துறவரத்தின் தந்தை என்று கிறிஸ்தவம் அவரை போற்றுகிறது. கடைசியாக தனது 105வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். இவர் பெயர்தான் அந்தோணி. ஆனால் புனித பதுவை அந்தோணியார் இவரை பின்பற்றி இவருடைய பெயரை பெற்றுக் கொண்டார். புனித பதுவை அந்தோணியாருடைய இயற்பெயர் புனித பெர்னார்டு. ஆனால் இவர் பாலைவனத்து அந்தோணியாருடைய வாழ்வால் ஈர்க்கப்பட்டதால் அவருடைய பெயரை ஏற்றுக்கொண்டார். இந்த பாலைவனத்து அந்தோணியாரிடம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? 1. ஏழ்மை. செல்வம் என்பது ஒரு நாணலை போன்றது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அதை பார்க்க பார்க்க வெறுமை ஏற்பட்டுவிடும். எனவே ஏழ்மை
மிகச் சிறந்தது என்று வாழ்ந்து காட்டினார். தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். அவர் சொல்லுவார், எல்லா பாவங்களையும் மூடி மறைக்கும் சக்தி தாழ்ச்சிக்கு உண்டு. எனவே தாழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்லுவார். ஜெப வாழ்க்கையிலே அதிக ஈடுபாடு காட்டினார். தன்னுடைய வாழ்வு முழுவதும் ஜெபத்திலே கழித்தார். 4வது, அவர் பரிந்துரைப்பது நாம் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு நல்லது. சில காரணங்களுக்காக, ஆன்மீக காரணங்களுக்காக நாம் நோன்பிருப்பது மிகவும் நல்லது என்று கூறுகிறார். எனவே இவரை போல நாம் வாழ இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமீன்.